ஹலோ மக்களே 255 எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல லூஃபியும் தப்பிச்சு வந்துட்டான், ஜோரோவும் தப்பிச்சு வந்துட்டான். அக்வா லகுன்ல இருந்து ஒரு பக்கம் பாலி இவங்களெல்லாம் காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் நாம இந்த விஷயத்தை வந்து ஜோரோட்டையும் லூஃபிட்டையும் சொல்றா. சொன்னோன்னு சரி இங்க இருந்து கிளம்பலாம், செட் சேல் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரோப் காய் நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு ஒரு ஷிப்பை கொடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஷீ ட்ரெயின் இங்க இருந்து லீவ் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பஃபிங் டாம் மட்டும் தான் ஒரே ஒரு ஷீ ட்ரெயின், வேறங்க ஷீ ட்ரெயின் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதுக்கப்புறம் ஷீ ட்ரெயின் என்னெல்லாம் கிரியேட்டும் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி அப்பனா எனக்கு ஒரு ஷிப்பை கூடுறா, ஸ்ட்ராங்கஸ்டும் ஃபாஸ்டஸ்டுமான உன்னை கூட சொல்றான். டேய் நீ என்ன முட்டாளா, கண்ணு அங்க எதை நீ பாக்கலையாடா, எவ்வளவு ஆனா அலை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா நீங்க இங்கிருந்து போக முடியாடா, கடல் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்குன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சாதா அக்வா லகுன் மாதிரி இல்லடா, இது ரொம்ப மோசமா இருக்கு, இதெல்லாம் உங்களால வந்து சர்வேவே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பாலி. பாட்டி ரொம்ப பெருசா இருக்கு, அதனால இங்க இருந்து உங்களால போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க போனாலும் உங்க கப்பலே துண்டுதுண்டா ஆயிரும், உங்களால செயல் போக முடியாது, உங்களால சாக மட்டும் தான் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரா மட்டும் முடியட்டும், நாளைக்கு காலைல எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டே மிச்சம் நீங்க எல்லாம் வந்து எவாக்குவேஷன் சென்டருக்கு போங்கடா, ஒண்ணு எல்லாத்தையும் காலையில பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உன்னை நாமி சொல்றா இருங்கன்னு சொல்றாவா. நாளைக்கு காலைல நாங்க இங்க இருந்து கிளம்பணும்னா ராபின் எல்லாம் எங்களால கேட்ச் பண்ணலாம் முடியாது, என்னிஸ் லாபியை பத்தில எனக்கு தெரியும் சொல்றாவா. அது ஒரு கவர்மெண்ட் ஐலாண்டு தானே, அங்க நார்மல் ஐலாண்டு கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அங்க கேட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும் சொல்றாவா. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்கம் முழிக்கான். நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கா. கேட் ஆஃப் ஜஸ்டிஸா அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நாமி சொல்லிட்டு இருக்கா என்னிஸ் லாபி வந்து எல்லாமே ஒரு கோர்ட் ஏரியா, அங்க ஜட்ஜஸ் மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க, ஆனா அது எல்லாமே போய் என்னிஸ் லாபி வந்து யாருமே தெரியாத சில உண்மைகள் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆல்ரெடி அந்த கவர்மெண்ட்டை வந்து கில்ட்டி ஆயிட்டீங்கன்னா உங்களை ஒரு எம்டி ரூம்ல போட்டு உங்களை கோல்டு ஸ்டீல் ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாவா. அதான் கேட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஒரு வாட்டி நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா திரும்பி அங்க இருந்து உங்களால வெளியே வரவே முடியாது, நீங்க டிசப்பியர் ஆயிருவீங்க, உங்களால வெளிச்சத்தை கூட வாழ்க்கை முழுக்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த என்னிஸ் லாபி கேட்ல இருந்து மொத்தமே உங்களால 2 இடத்துக்கு மட்டும் தான் ரீச் பண்ண முடியும். ஒன்னு வந்து நேவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறதுல மிலிட்டரி ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்க ஏரியாவே அங்கதான் இருக்குன்னு சொல்றாவா. இன்னொரு இடத்துக்கு போறது வந்து இம்பல் டவுன், எந்தெந்த கெட்டவங்க எந்தெந்த பிரிசனர்ஸ்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ற ரூம் ஏகப்பட்ட எல்லாமே அங்கதான் இருக்கு. இந்த உலகத்துல உள்ள எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் அங்கதான் கொண்டு போய் அடைப்பாங்கன்னு சொல்றாவா. என்னிஸ் லாபி அனுப்புறது ஒருத்தவங்களை கொல்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சொல்றான் நாமி. அங்க கர்ணையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படிதானு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ரோபின் அங்க போனானா கண்டிப்பா அவளால வெளியே வரவே முடியாது, அந்த கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் கேட் மட்டும் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா அவளால வெளியே வர முடியாது, அதனால நாளைக்கு காலையில வரலாம் எங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. இவ்வளவு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால செய்ய முடிஞ்சது ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காம. கடல் மட்டும் கொஞ்சம் அமைதியாச்சுன்னா உங்களால செட் சேல் பண்ண முடியும், அவ்வளவுதான் சொல்றான். இதை தவிர ஒரு வழி கிடையாதுன்னு சொல்றான். ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, நீங்க ஆல்ரெடி பைரட்ஸ், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னிஸ் லாபி கேட்டுக்கு மட்டும் நீங்க போனாலே நேச்சுரலாவே உங்களை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பைரட்டும் உள்ள போயிட்டு வெளியே வந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்றான். அவ்வளவு பெரிய வேர்ல்டு கவர்மெண்ட் போய் நீங்க போய் சண்டலுக்கு போறீங்களாடா, நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பாலி. பாலி சொன்னதோட கரெக்ட், அக்வா லகுன் முடியட்டும், நாளைக்கு காலைல போங்க, இதெல்லாம் விட்டுருக்கடா பைரட்ஸ்னு சொல்லிட்டு சிப்ரிஸ்டம் எல்லாம் கத்துறாங்க. உடனே லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். டேய் சரிப்பட்டு வராடா, வாங்கடா இங்க இருந்து கப்பலை திருடுதோம் செட் சேல் பண்றோம்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா தண்ணிலாம் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு, எங்க வழியில எவனாலும் அடிச்சு நொறுக்கோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா கடல் அலையே கோவப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிம்னே பாத்துக்கிட்டு இருக்கான். நீ வேணா நம்ம கூட சண்டையா போட போறோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நீ சண்டைக்கு தானே வர போற, நாங்கெல்லாம் தயாரா இருக்குன்னு சொல்றான் ரோப்மேன். என்னன்னு பார்த்தா லூஃபி குருவே தயாராயிட்டாங்க. டேய் நீங்களா நிப்பாடங்கன்னு சொல்லிட்டு கொக்கோரோ பாட்டி கத்துறா. முகிவரா நீங்க சொல்றதெல்லாம் தப்புடா, பாலி சொன்னதான் கரெக்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கொக்கோரோ பாட்டி. இதுல உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு முகிவரா கத்துறான். டேய் இங்க இருந்து போனீங்கன்னா நீங்க சாக மட்டும் தான்டா முடியும், அதை ஒண்ணு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. அக்வா லகுனெல்லாம் இந்த இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்போ உங்களால அக்வா லகுனுங்கிறது தாண்டி போனா ஒரு லெஜெண்டரி மேனால கிரியேட் பண்ணா மட்டும் தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஒரு லெஜெண்டரி மேன் கிரியேட் பண்ணனால தான்டா சீ ட்ரெயினே போக முடியுது, இப்ப அந்த லெஜெண்டரி மேன் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது, எந்த ஷிப்பா இருந்தாலும் இப்ப நாங்க இருந்து கிளம்பியே தீரணும், எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்றான். நீ சாக தயாரா இருக்கீனா நீ என் கூட வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னோட சீ ட்ரெயின்ல உனக்கு ஒரு ரைடு கொடுக்குன்னு சொல்றா பாட்டி. அவ என்ன ட்ரெயின் வச்சிருக்கானே தெரியல. அதுக்கு பிறகு கட் பண்ணி சாஞ்சி தான் கட்டுறாங்க. ஒரு கார்ட்டு அடிச்சு நொறுக்கிட்டு நம்மளும் போய்கிட்டே இருக்கான். அடுத்த கார்ட்டுக்குள்ள போறோம், அங்கேயும் ஆளுக தான் இருக்கானுங்க. நம்மளும் பயப்படவே மாட்டுக்கான், அவன் பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போய்கிட்டு இருக்கான். 2வது கார்ட்டுல யாரா இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவன் கண்டிப்பா கிரிமினலா தான் இருப்பான்னு சொல்றாங்க. அங்கேயும் சாஞ்சி போய் கால் வரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். கோலியர் ஷூட்டுன்னு சொல்லிட்டு சூத்திக்கிட்டு அடி நடிக்கிறான். 2வது கார்ட்டு கதையும் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். அதான் 2வது கார்ட்டு அடிச்சு நொறுக்குறான். புதுசா பாக்குறான் சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நீ பாட்டுக்கடான்னு சொல்லிட்டு ஏதோ 2 ட்வின்ஸ் இருக்கானுங்க. உங்கெல்லாம் இங்க பாஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நிக்கிறானுங்க. சாஞ்சி ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்றானுங்க. பார்த்தா அவனுக்கு வேற சண்டை போடுறானுங்க. நம்மளுக்கு கோலியர் ஃப்ரிட்னு சொல்லிட்டு அடிச்சு ட்ரெயினுக்கு மேல ஏத்திட்டான். நீ எதுக்குடா சீ ட்ரெயின்ல ஏறின, என்னை ரெஸ்கியூ
ரெஸ்கியூ பண்ணதுக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம இந்த கேள்வியை நான் கேட்கணும்டா ஒன்றன்னு சொல்றான் சாஞ்சி. நீ யாரடா, உன்னை இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்றான் சாஞ்சி. ஏன்னா ஆல்ரெடி க்ரூ விட்டு உசப் போயிட்டான், அதனால தான் இப்படி கேள்வி கேட்கறான். ஒன்னு நக்கெல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். டேய் இங்க பாரு டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல் இருக்கு, இதனடா வேணும் எனக்கு இவ்வளவு இருக்கு, இதுல எதுல இருந்தாலும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாம. நல்லவேளை முட்டாள்கள் இந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல் வச்சிருந்தாங்களே, நான் என்னமோ நினைச்சேன் முதல்ல போய் இது பண்ணணும்னு நினைச்சேன், நல்லவேளை இங்கே கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். நீங்க எல்லாம் பைரட்ஸ் ஃப்ரெண்ட் தானே சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். எக்ஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றானுங்க. நீ யார்டா கோமாளின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நான் தான்டா பிராங்கி டெமாலிஷன் ஒர்க்கர்னு சொல்றான். சடனா பிராங்கி மூஞ்சிலே மீச்சிக்கிட்டு இருக்கான். உசப்பா அடிச்சது நீ தானடா, அவனுக்கு அவ்வளவு பிரச்சனையை கொடுத்தே நீ தானடான்னு சொல்லிட்டு பிராங்கி நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். சடனா உசப் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். டேய் சாஞ்சி இங்க ஏகப்பட்ட விஷயம் மாறிடுச்சுடா, அவன் அடிக்காதடா, அவன் இப்போ ஒண்ணு அடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என் கையை மட்டும் அவுத்துடணும், உன்னை துண்டு துண்டு ஆக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. இவன் தான் மேரி கப்பலையே காப்பாத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு மேரியை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். கெட்ட அவுத்துடான்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதான் சாஞ்சிக்கு பிராங்கி சண்டை வந்துருச்சு. சண்டை போடாதீங்கடா, ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். என்னடா சத்தம் சொல்லிட்டு அதுக்கு முந்தின கார்ட்டா காட்டுறாங்க. கேப்டன் டீ பொண்ணு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், சோட எடுத்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் யாரை காட்டுறாங்கன்னா ஐஸ்பர்க் தான் காட்டுறாங்க. அவன் எதையோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த சூழ்நிலையிலையும். பிராங்கி அவங்க கூட தான் இருக்கானான்னு சொல்லி யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு 2 பேர் வரானுங்க. முகிவராச வந்து ஆளை வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு ஒன்னா சொல்றாங்க ஐஸ்பர்க். உடனே நாமி சொல்லி யோசிச்சு பாக்குறான், எங்களுக்கு லிமிட்டே கிடையாது, நாங்க காப்பாத்துறதுக்காண்டி எந்த எல்லைக்குனாலும் போகணும்னு சொல்லிருப்பான் நாமி. ஆனா அவன் சொன்னதை வச்சுட்டு இவன் எதையும் ஒண்ணு தனியா நின்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன கொக்குர பாட்டி ஒரு இடத்துக்கு கூட்டு வரா, இது சீக்ரெட் பேஸா சொல்லிட்டு சிம்னே கேட்கறா. ஆமா 8 வருஷத்துக்கு முன்னாடி சீக்ரெட் பேஸ் இருந்துச்சு, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, தொட முடியாத அளவுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்றாவா. பாடா சோப்பர்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டோர் ஓபன் பண்ணாம எப்படிடா போவீங்கன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி டோர் வந்து ஓபன்ல தான் இருக்கு. திறந்து பார்த்துட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். டேய் இங்க பாருடா கப்பல் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான்டா ராக்கெட் மேன் எப்படி இருக்கு, இதுல நாங்க பேசஞ்சர்லாம் அளவே பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இருக்கா பாட்டி. ஆனா நாம எங்க போனோன்னே தெரியல. இதுக்கு என்ன மூஞ்சிலா இருக்குன்னு சொல்லிட்டு சோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஷார்க்கோட ஃபேஸ் அட்டாச் பண்ண மாதிரி நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றாவா. ஏன்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஆள் வருது, அது ஐஸ் பாப்ஸ் வராரு. முகிவரா நீ நல்லா இருக்கியடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா ஒரு பைரட்கள் வந்தால எங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சர்வே தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு கொக்கர பாட்டி சொல்றா. நீங்க என்னடா பண்றன்னு சொல்லிட்டு கொக்கர பாட்டி கேக்குறா. அதே கேள்விதான் நான் உங்கள்ட்ட கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம கையில முட்டாளுகள் தானே இருக்காங்க, அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படித்தானே பாட்டின்னு சொல்லிட்டு கொக்கரட்ட கலக்கிட்டு இருக்கான். அவளுக்கும் புரிஞ்சிருச்சு, இதை நான் சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டேன்டா, எங்கனாலும் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். தண்ணியும் கோலையும் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டேன், இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்ஸ் உண்மையில நீங்க வேற சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீங்க சர்வே பண்ணா மட்டும் போதும், ஆனா பஃபிங் டாம் ரெடி பண்ணல, இது ஒரு ஃபெயிலியரான பில்ட், இது ஒர்க் ஆனா நல்லா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை, இதோட ஸ்பீட் எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நீங்க உயிரோடு இருப்பீங்களா எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தேங்க்ஸ் பாப்ஸ் சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் லூஃபி. வாங்கடா எல்லாரும் போவோம்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருக்கான். நாமி வந்தோம் இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றான் லூஃபி. என்ன பார்த்தா உள்ள போறான், ஆனா நடக்கவே முடியல, ஏன்டா இப்படி ஆனா சொல்லிட்டு லூஃபியை பார்த்து ஜோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒரு மாதிரி கிறக்குதுன்னு சொல்றான் அவன். இங்க ஒரு பக்கம் நாமி தான் காட்டுறாங்க. நாமி என்னன்னு தெரியல, அந்த 2 பைலட்டையும் கூட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சாப்பாடு கிட்ட இருந்தாலும் அந்த சாப்பாடு தான் கெட்டி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு நான் அவ்வளவா பசிக்குன்னு சொல்லி நாமிட்ட கேட்டுக்கிட்டு வரானுங்க. ஆமாடான்னு சொல்றான் நாமி. நாமி எங்க போன, ஒன்னதான் தேடிக்கிட்டு தான் சொல்றான் லூஃபி. வா சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். ஒண்ணு அவனும் வந்து நிக்கிறானுங்க. யார் இது, எங்க போன நாமி அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு இந்த பிக் பேக் எடுத்துட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நான் உங்களுக்கு தானே சாப்பாடுன்னு சொல்லி திரும்புறான். அதுக்குள்ள பார்த்தா கெட்ட அவுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் பாட்டி ட்ரெயினை ஓட்ட தயாராயிட்டா. நீங்க கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு ஒன்னா சொல்றான். கவலைப்படாத, இதை ஓட்டினா ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா, இதை என் கையில விடுறா, இதை நான் பார்த்துட்டு சொல்ற கொக்கர பாட்டி. கோன்பேன் சிம்னி நல்லபடியா பாத்துக்கோ, அது போதும் சொல்றாவா. அவனும் ஓகேன்னு சொல்றான். கவலைப்படாடா, அவன் நல்லா தாண்டா இருப்பான்னு சொல்றா பாட்டி. அவனை சீட் ட்ரெயினை இடிச்சிருக்கடா, இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஆகல, அவனும் உயிரோட தான் இருப்பான்னு சொல்றா பாட்டி. அது மாதிரி நம்ம கையில வந்து கிங் ஆஃப் த பைரட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது போதாதான் சொல்றா பாட்டி. இங்க ஒரு பக்கம் முகிவரான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கத்திட்டு இருக்காங்க. பிராங்கி ஆளுங்க அவனுங்கெல்லாம். பிராங்கி ஃபேமிலி இங்க எதுக்குடா வந்தானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. முகிவரா எங்களையும் தூக்கிட்டு போ, பிராங்கியை வந்து கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிருச்சு, எங்களையும் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நீங்களும் கூட கவர்மெண்ட் எதிர்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு கொக்கர பாட்டி கட்டிக்கிட்டு இருக்கா. எங்க பிரதரை கூட்டு வரணும், கவர்மெண்ட் இல்ல எவனை எதிர்ப்புன்னு சொல்றானுங்க அவனுங்க. முகிவரா ப்ளீஸ்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டே நீங்க என்ன முட்டாள்களாடா, எங்க பணத்தை தேடி இருக்கீங்க, எங்க ஆளுகளை வர அடிச்சிங்க, எப்படி உங்களை கூட்டு போன்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க பண்ணோம் தான், ஆனா இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க, எங்க அண்ணனை காப்பாத்து நாங்க போகணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கானுங்க பிராங்கி பிரதர்ஸ். லூஃபி எதுவுமே பேசாம போய்கிட்டே இருக்கான். சரி வண்டியில இறங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்ஜாய் பண்றானுக்கு ஒரு பக்கம். உனக்கு ஓகே தான்டா லூஃபின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நக்கல சிரிக்கான் லூஃபி. வாங்கடா கிளம்போன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நாங்க ஒண்ணு கப்பல் எல்லாம் ஏற மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கள்கிட்ட ஒரு கிங் புல் இருக்கு, அதை வச்சு நாங்க களத்துல இறங்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ட்ரெயினோட எண்டில் நீங்க கனெக்ட் பண்ண மட்டும் போகுது, நாங்க மாஸ் காட்டோம்னு சொல்றான். கிங்கு புல்லா என்னடா சொல்றான்னு சொல்லிட்டு ஜோர பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா கத்திட்டு ஓடுறானுங்க. அவனுக்கு என்ன செய்ய காத்திருக்கானு தெரியல. நம்ம பிரதரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு படம் வர கிளம்புது. இங்க சோப்பரம் வந்து கோலெல்லாம் அள்ளி போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்.
சரி நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு கொக்கர பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. ட்ரெயின் வேகமா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல லூஃபி முட்டாள் வேற முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தா பாலி வேற அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான். பைரட்ஸ் பாத்துருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. துண்டு துண்டா போக போறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. வாட்டர் சவுண்ட்ல இருந்து என்னிஸ் லாபிக்கு ராக்கெட் மேன் போய்கிட்டு இருக்கான்டா. தயாரா இருக்குன்னு சொல்றா பாட்டி. ஃபுல் ஸ்பீட்ல போங்கன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். வாங்கடா ரோபினை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு. அதோட முடியுது. அதுக்கு சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பேறாங்க. See you bye.